யோகம் என்பது வரம். ஆகவே அந்த யோகத்தை நாம் மகிழ்ச்சியால் பெறுவோம். இன்று உடல் மூலமாக இப்படி அந்த மகிழ்ச்சியை பெறுவது என்பது பற்றி 146வது அங்கத்தில் தர்ஜினி சண்முனானவர்கள். தர்ஜினியின் இளையோர் யோகா. வணக்கம். உற்சாகமான வணக்கம் பாமுகதிவருக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுங்களுக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது கஸ்டோடிய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா வாரம் 146. இன்று 15/9/2024 திருவள்ளுவர் ஆண்டு 2055, துறைசார் வளர்ச்சி ஆண்டு 2024. தன்மொழி கற்போம் தாய்மொழியில் வாழ்வோம் என்ற செப்டம்பர் மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய குரல்: அச்சமுடையார்க்கு அறனில்லை, அங்கில்லை கொச்சா பொடையார்க்கு நன்று என்ற குரலுடனும், இன்றைய பழமொழி சிரிப்பே மருந்தாகும் என்ற பழமொழியுடனும் உங்களுடன் இணைய வருகிறது இளையோர் யோகா வாரம் 146. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லட்சணா போயிட்டு வாங்கம்மா. நன்றி, வணக்கம் லக்ஷனா. நன்றி. இங்க இணைந்திருப்பவர்களாக அபிராமி, அபிஷா, நீதினி, மில்லாமி, எனக்கு திரையில் தெரிகிறீர்கள். இணைந்திருக்கிறோம். இன்று எப்பவும் போலவே நீண்ட இடைவேளை சென்றோம் இல்லையா, விடுமுறையாக. அதனையும் தாண்டி அக்ஷயா இணைந்திருக்கிறார். எல்லாம் ஓடி உங்களுடைய விரிப்புல ஓடி வந்திருங்கோ. தொலைபேசி வச்சிருந்தால் அதை பக்கமாக்கு வையுங்கோ. ஒரு 15, 20, 22, 23 நிமிடங்கள் நாங்கள் இந்த பயிற்சியில ஈடுபடுவோம் என்று கேட்டு நம்ம எல்லோரையும் அன்போடு மீண்டும் உற்சாகமாய் வரவிட்டுக் கொள்கிறேன். இருந்து யாரெல்லாம் நாங்க பயிற்சி கொடுக்கலாம். யாரெல்லாம் இளையோர் யோகா பக்கத்துல உங்களோட வீட்டுல விடுமுறையில நிக்க அந்த ஆசனங்கள் பயிற்சிகள் ஏதாவது ஈடுபட்டீங்கன்னா மட்டும் கையெழுத்துவோம். பின்பு கரை ஒரு தடவை இல்லையா அட்சியா நினைச்சிருக்கிற வாழ்த்துக்கள். ஆனா அதை செய்ய வேண்டும். அந்த மனசார நினைச்சு நான் தப்பு செய்யறேன், அதை செய்யல. இந்த ஆசனம் எல்லாம் எனக்கு தெரியுமே மனசுக்கு நினைச்சவன் யாராவது மனசுக்கு நினைச்சீங்களா? நான் இளையோர் யோகாவில செய்திருக்கேன், இந்த ஆசனம் செய்திருக்கேன், இதை நான் செய்யணும். ஒரு நினைவுல வந்து போச்சுதா. இப்ப சைக்கிள் அப்படி கடந்து போற மாதிரி வந்து போச்சு. சரி, அது வரையும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி நகல். இளையோர் யோகா என்றதெல்லாம் தாண்டி இன்று நாங்க இருந்து கதைக்கிறோம், நிற்கிறோம். இதுல சில பயிற்சிகள் தான் எடுக்கிறோம். வீட்டுல கூட கூட்டு குடும்பமா இருக்கிறவங்க சில வேலை இது இருக்கும். அங்கங்க பார்ப்போம். இப்ப எல்லாம் எங்களுக்கு அது குறைவா இருக்கு. வேணும்னு சொன்னா நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். குறைந்த ஆட்கள் தான் நாங்க இதுல செய்திருக்கிறோம். உண்மைக்கும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களோட இதை இணைஞ்சு மீண்டும் மீண்டுமா செய்யறதுக்கு. சரி, இப்ப நாங்க பயிற்சிக்குள்ள போவோமா? இளையோர் யோகா பயிற்சிக்குள்ள மீண்டும் எல்லோரையும் வரவழைத்து எப்பவும் போல ஆரம்பிக்கும் போது அப்படியே அமைதியா இருப்போம். இன்றைக்கு நாங்க எல்லாரும் அரை பத்மாசனம் போறோம். சுகாசனம் வேண்டாம், அரை பத்மாசனம். ஸ்லிப்ஸ் உற்சாகமாக வரவேற்றபடி இருந்தபடி நீங்களும் இணைந்து செய்து கொள்ளுமோ. அல்லது இருந்து நாங்க செய்யாட்டி கூட ஒரு சின்ன பயிற்சியில உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சியில கூட ஈடுபடலாம். நம்ம இருக்கிறதே சிறப்பது மிக வாழ்க்கை. இப்ப எல்லாரும் அரை பத்மாசனம், கண்களை மூடி இருந்து கைகளை சின்முத்திரைன்னு சொல்லுவோம். இந்த பெருவிரலும் சொந்த விரலையும் சேர்த்து பிடிக்கிறது. மடியில அல்லது முழங்கால அப்படியே நிமிந்து முழங்கால நேரா வச்சு கண்களை அப்படியே விழிகளை ஒண்ணு முருட்டாம கண்களை அப்படியே மூடி. உற்சாகம். வணக்கம் மணிமோகன் அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகம். வணக்கம் வணக்கம். வாங்குவோம். சரி, நல்ல ஆழமான மூச்சு. எல்லாரையும் பகைக்க மிக அழகா இருக்கு, மிக அழகா இருக்கிறீங்க. நான் கொஞ்சம் நிமிர்ந்தபடியா இருக்கும். நேர சிறப்பு நகல் படியா இருக்கு. அரை பத்மாசனம். நீங்களே இந்த பதிவு எடுத்து பாருங்க எப்படி இருக்கிறீங்க. மிக அழகா நல்லா இருக்கு, மிக சிறப்பு. கண்களை மூடி என்ன செய்ய வேணும் அபிராமி? நாங்க இப்ப ஆழமா உள் மூச்சும் வெளி மூச்சும் விட வேண்டும். கண்களை மூடி நிறைய உள்மூச்சு எடுக்கிறோம். ஆறுதெல்லாம் நிமிர்ந்து மறுபடியும் உள்மூச்சு நிறைய வயிறு உள்ளுக்கு மூச்சு இருக்கு. வயிறு அப்படியே வீங்கி வெளியில விட்ட முழு மூச்சை வீங்கினா வயிறு பகுதி உள் நோக்கி போயிட்டு அப்படி அமைதியா செய்த பிறகு இதனால மங்கையும் அதுவும் இப்படி ஒரு சிகர் பகுதி கிடைச்சா நிறைய நேரம் நீங்க இருப்பீங்கன்னா அதை பயன்படுத்தி கொள்ளவோ இப்படி இருக்கிறதுக்கு அவ்வளவு நல்லம்.
என்று சொல்லி இப்ப நாங்க போகும்போல எழும்பி அதே 10 தோப்பு கரணம் காதை அப்படி பிடிச்சிட்டும் செய்யலாம். இந்த கைகளை 2 கை உள்ளங்கைகளை சேர்த்து அழுத்தி பிடிச்சு நெஞ்சுக்கு முன்னுக்கு வச்சுட்டு இருந்து எழுப்ப போறோம். சரியா? நன்றி.